ஹாய் கைஸ், ஒன் பீஸில் எத்தனையோ கேரக்டர்ஸ் இருந்துமே யார் சாமி நீ உன் பாஸ்டில் என்ன தான் அப்படி நடந்துச்சு, என்ன தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஜாய் பாய் தான். ஸோ அவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் தியரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போகலாம். இந்த தியரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நம்ம தியரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஒன் பீஸ் வாட்சஸ் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தோம், நம்ம ஜாய் பாயும் சன்கா நிக்காவும் ஒன்றுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது கிடையாது. நான் இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஒன் பீஸோட மங்கா சாப்டர் 1114 இதை பற்றி சொல்லிட்டாங்க. சன்கா நீக்காங்கிறவர் வந்து நம்ம எல்பாஃபில் ஜெயன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஒரு காடு மாதிரி. எல்பாஃபில் உள்ள ஜெயன்ஸ் எல்லாருமே சன்கா நீக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு காடாக ஒர்ஷிப் பண்ணிருக்காங்க. ஸோ சன்கா நீக்காவுக்கு ரப்பர் ப்ராப்பர்ட்டி உள்ள பவர் இருந்துச்சு. அதுதான் இந்த நம்ம கம் நோமி, அதாவது லூஃபியோட ஹிட்டோ நோமி மாடல் நீக்கா ஃப்ரூட்டோட பவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பவர் வந்து நம்ம ஜாய் பாய்கிட்ட வந்திருக்கு. ஸோ ஜாய் பாய் வந்து 900 years எகோ வந்து ஏன்ஷியன் கிங்டமில் இருந்திருப்பார். அவர் ஒரு மேன் தான், சாதாரண மனுஷன். பட் அவர்கிட்ட அந்த பவர் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பவர் பார்த்தீங்கன்னா லூஃபிட்ட இப்போ இருக்குது. ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜாய் பாயும் சன்கா நிக்காவும் சேம் கிடையாது. இந்த தியரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஜுனிஷா அப்புறம் ஏன்ஷியன் ரோபோட்டை எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய் பாய்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இது எதனால் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான சரியான ரீசன் இன்னும் யாருக்கும் தெரியலை. அந்த 100 year வாய்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் நடந்தது வேர்ல்டு கவர்மெண்ட் வர்சஸ் ஏன்ஷியன் கிங்டம். இந்த பேட்டில் நடந்திருக்கு. அதில் நம்ம வேர்ல்டு கவர்மெண்ட் ஜெயிச்சிருக்காங்க, ஏன்ஷியன் கிங்டம் தோற்றுருக்கு. ஸோ அந்த ஏன்ஷியன் கிங்டமில் உள்ளவர் தான் நம்ம ஜாய் பாய். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுனிஷா அப்புறம் ஏன்ஷியன் ரோபோட்டால் பெட்ரே பண்ணப்பட்டாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா தேவையே இல்லாமல் ஏன் அந்த ஏன்ஷியன் ரோபோட்டும் ஜுனிஷாவும் நம்ம ஜாய் பாய்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஸோ இவங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் நம்ம ஜாய் பாயை பெட்ரே பண்ணியிருக்கலாம். அதனால தான் இப்போ ஜுனிஷா பனிஷ்மெண்ட்டில் சஃபர் ஆகுது. ஏன்னா நம்ம வானோவோட கிங் தான் நம்ம ஜுனிஷாவுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. மொமனோசுகேயோட ஆர்டருக்கு தான் நம்ம ஜுனிஷா செயல்படும். ஸோ அதனால் ஜுனிஷா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் நம்ம ஜாய் பாயை பெட்ரே பண்ணதுனால வானோவோட கிங் பார்த்திங்கன்னா நம்ம ஜுனிஷாவுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம் இல்லையா? இவர் தன்னோட ப்ரைமில் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. ஃபிஷ்மேன்ஸை மேலே கொண்டு வரதா, நோவா ஷிப்பில் கொண்டு போகிறதா வந்து பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அது பார்த்திங்கன்னா நடக்கலை. ஸோ அதனால இவர் பார்த்திங்கன்னா போனிகிளிஃபில் தன்னோட அப்பாலஜியை பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்னு. ஸோ இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லூஃபி தான் ஜாய் பாயோட ரீஎன்கார்னேஷன், மறுபிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பாசிபிளாகவே இருக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ரூட்டு வந்து எப்போ அவேக்கன் ஆச்சுன்னா நம்ம ஜாய் பாயோட பீரியடில் தான் இந்த ஃப்ரூட் அவேக்கன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சென்ச்சுரிஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்டோ நோமி மாடல் நீக்கா வந்து அவேக்கனே ஆகலை. ஸோ லூஃபியும் இதை கைடோ கூட அவேக்கன் பண்ணும்போது நம்ம ஜுனிஷா சொல்லியிருக்கோம் ஜாய் பாய் ஹேஸ் ரிட்டர்ன்டுன்னு. ஸோ லூஃபி நம்ம ஜாய் பாயோட ரீஎன்கார்னேஷனாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு தியரியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஏன்ஷியன் ரோபோட்டை பற்றின ஒரு தியரி. இந்த ரோபோ வந்து சாதாரண டெக்னாலஜியாக டெவலப் ஆகப்படலை. ஏன்னா இந்த ரோபோ எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா லூஃபியோட கியர் 5ல் இந்த ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷனோட ரிதமை கேட்டு இந்த ரோபோ பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அந்தளவு டெக்னாலஜினால் இந்த ரோபோ வந்து க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் இது 200 years எகோ வந்து நம்ம மேரி ஜோஸை அட்டாக் பண்ணிச்சு. ஆனால் லூஃபியோட ஃப்ரூட்டு தான் சென்ச்சுரிஸாக அவேக்கன் ஆகலையே. இது எப்படி இந்த ரோபோ பார்த்திங்கன்னா இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்கணும்னு யாருக்கும் தெரில. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பாசிபிளாக ரிவீல் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு காட் லெவல் ஃப்ரூட்டோட யூசர் ஜாய் பாய் எப்படி டிஃபீட் ஆனார்னு இன்னும் யாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியவில்லை. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் இந்த தியரி பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரல் ஆச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நம்ம ஜாய் பாயை பெட்ரே பண்ணியிருக்கணும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால். ஸோ அதனால ஜாய் பாய் வந்து நம்ம வேர்ல்டு கவர்மெண்ட்டால் டிஃபீட் ஆகிருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம சுனிஷா அப்புறம் அந்த ஏன்ஷியன் ரோபோட் ஜாய் பாய்கிட்ட இன்னும் ஃபர்கினோஸ் கேட்டுட்ருக்காங்க. ஜாய் பாயை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் பெட்ரே பண்ணதுனால வானோவோட கிங் நம்ம சுனிஷாவுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம். ஸோ இன்னொரு தியரி என்னென்னு கேட்டிங்கன்னா இது நம்ம இமுவால் வந்த தியரி. ஏன்னா ஒரு எபிசோட், அந்த எபிசோட் நம்பர் எனக்கு தெரில.
இமு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயன் ஸ்ட்ரா ஹேட்டை ஒரு ரூம்குள்ளே பூட்டி வச்சுருப்பா. கையில் பார்த்தீங்கன்னா லூஃபியோட வாண்டட் போஸ்டர் இருக்கும் அந்த டைமில். ஸோ ஜாய் பாய் பார்த்தீங்கன்னா அவரோட டைமில் ஒரு ஜெயண்ட்டாக இருந்திருக்கலான்னு ஒரு தியரி. அதுவும் இல்லாமல் இன்னும் அந்த மேரேஜ் வயசில் ஒரு கைதியாக இருக்காருன்னு ஒரு தியரி போகுது. ஏன்னா அவரோட ஜெயன் ஸ்ட்ரா ஹேட் தான் அது வந்து ஜாய் பாயோட ஜெயன் ஸ்ட்ரா ஹேட் தான் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தியரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்கு. அந்த சம்மந்தமே இல்லாமல் இமு ஏன் அந்த ஜெயன் ஸ்ட்ரா ஹேட்டை பூட்டி வச்சுக்கணும்? ஸோ இதுவுமே ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே ஒரு குழப்பத்தை உண்டாக்குச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஜாய் பாயை யார் சாமி நீ உன் பாஸ்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் இல்லை, ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக ஜாய் பாயோட பேக் ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாய் பாயோட பேக் ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக அந்த சாப்டரில் நம்ம வெகாபங்க் ரிவீல் பண்ணியிருப்பார். ஜாய் பாய் தான் அந்த ஒன் பீஸ் வேர்ல்டே உள்ள ஃபர்ஸ்ட் பைரட். ஸோ இவர் தான் அந்த ஒன் பீஸை வச்சுருக்காரு. ஸோ இவர் வந்து போனிங்கிலிஃப் மூலமாகவும் அந்த ஒன் பீஸ் மூலமாகவும் நம்மள்கிட்ட எதையோ ஒரு விஷயத்த சொல்ல வராருங்கிறது தெளிவாக தெரியும். ஆனால் ராஜர் ஒன் பீஸை கண்டுபிடிக்கும் போது ஏன் அப்படி சிரிச்சாருன்னு யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் நானும் உன் காலத்தில் வாழ்ந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஜாய் பாய்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு ஜாய் பாய் பார்த்தீங்கன்னா தன்னோட மெசேஜை சொல்லணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒன் பீஸுங்கிறது மூலமாக நம்ம ஜாய் பாய் நம்ம மக்களுக்கு எதையோ சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்டால் டிஃபீட் ஆகிட்டார். ஸோ அவர் என்ன தான் அந்த மெசேஜை சொல்லணும், எதுக்காக ப்ராமிஸ் கொடுத்து திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஸோ இவரை பற்றின சின்ன டீட்டெயில்ஸ் போன சாப்டரில் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் வர சாப்டரில் இவனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் இவர் பேக் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா வந்துரும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் ஜாய் பாயோட பேக் ஸ்டோரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.